நான் ஜெபிக்கும் பொழுது அவருக்கு விடுதலை ஆயிருக்குது. ஓ, அவங்க உங்க ஹஸ்பண்டுங்களா? ஆமா ஆமா, அது தெரிய வந்தது. அவங்களுக்கு அவர் இடுப்பு சுத்தலும், அவர் பேர் கிறிஸ்டோபர். அவர் இடுப்பு சுத்தலும் ஒரு நீங்க சொல்லிருந்தீங்க சர்ப்பத்தை நாவே அவர் தொல்லை கொடுத்துட்டு இருக்குதுமா. அவர் தலைக்கும் அந்த தொப்புள்கிட்டும் சுத்தியும் எண்ணெய் பிளஸட் ஆயில் வச்சு செலவு போட்டு ஜெபிங்கன்னு சொன்னீங்க. நான் அப்படியே டெய்லி பண்ணிட்டு வந்தேன். அப்ப அவர் இடுப்பு சுத்தலும் ஒரு சர்ப்பத்தை நாவி சுத்திட்டு இருந்தது தெரிய வந்தது. அதுல இருந்து விடுதலை ஆயிட்டாரு. இப்ப நல்லா இருக்கிறாரு. ரொம்ப நாளைக்கு முன்ன உங்களுக்கு சொல்லும், நிறைய தடவை போன் பண்ணி ட்ரை பண்ண, லைன் கிடைச்சிட்டு இருக்குல்ல. சரிங்க, உங்களுக்கு ரொம்ப நன்றிங்கிற. ஜெர்மனி விடுதலை ஆக்கி கொடுத்ததுக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இஸ்ரவேலின் ஜெயபலமானவர், சேனைகளின் கர்த்தராயிருக்கிற தேவாதி தேவன் இந்த நாளிலும் கூட, இந்த அதிகாலை வேளையிலே பிரியமானவர்களே, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட நீ போ என்று அவர் வாக்களிக்கிறார். நீங்கள் கர்த்தருடைய நாமத்தில் புறப்பட்டு போங்கள், கர்த்தர் உங்களோடு வருகிறார். அவருடைய பிரசன்னமும் வல்லமையும் உங்களோடு கூட வருகிறது. உங்களுக்கு இருக்கிற பலத்தோடும் விசுவாசத்தோடும் நீங்கள் செல்லுங்கள். உங்கள் வழியை என் ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். இன்று அநேக மக்கள் மனசோர்வடைந்து போயிருக்கிறார்கள். ஒரு நாள் கிதியோனும் அவ்விதமான சோர்விலே அமர்ந்திருந்தாராம். விரோதிகளான மீதியானியர்கள் அவரை ஆண்டார்கள் என்பதே அவரது சோர்வின் காரணமாக இருந்தது. எதை செய்தாலும் விரோதிகளுக்கு பயந்தே அவர் செய்ய வேண்டியதாய் இருந்தது. கர்த்தர் எங்களோடு கூட இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே என்று எண்ணியவராய் கிதியோன் சோர்ந்து போய் இருந்தார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சோர்வும் பிரச்சனைகளும் வரத்தான் செய்கின்றன. உலகத்திலே நமக்கு உபத்திரவம் உண்டு. ஆனால் என்றென்றைக்குமாக ஆண்டவர் நம்மை உபத்திரவத்திலே தள்ளிவிடுகிறவர் அல்ல. அவர் இமைப்பொழுது கைவிட்டாலும் உருக்கமான இரக்கங்களினால் சேர்த்து கொள்ளுகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் பயந்து போயிருந்த கிதியோனை திடப்படுத்தி பராக்கிரமசாலியே என்று அழைத்தார். பலனில்லையே, சத்துவம் இல்லையே என்று தவித்து கொண்டிருந்த அவனை பார்த்து, உனக்கு இருக்கும் இந்த பலத்தோட நீ போ என்று சொன்னார் கர்த்தர். பிரியமானவர்களே, பிசாசின் பெரிய தந்திரங்களில் ஒன்று பயத்தின் ஆவியினால் ஜனங்களை கட்டி வைப்பதுதான். சூழ்நிலைகளை பற்றிய ஒரு பயம், பிரச்சனைகளை குறித்த ஒரு பயம், எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம், தொடர்ந்து பயப்படுத்தியே தேவ ஜனங்களை சாத்தான் செயலற்று போக பண்ணுகிறார். வேதம் சொல்லுகிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். உங்களுடைய பலவீனத்தை குறித்து சோர்ந்து போகாதிருங்கள். உங்களுடைய குறைகளை எண்ணி தாழ்வுமான்மைக்கு போகாதிருங்கள். பிரியமானவர்களை, கர்த்தரை நோக்கி பாருங்கள், அந்த இயேசுவை நோக்கி பாருங்கள், அவருடைய பிரகாசமான முகத்தை தேடுங்கள். அந்த மகிமையின் பிரகாசம் உங்கள் மேல வீசட்டும். அவர் எவ்வளவு பலனுள்ளவர் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். அவர் உங்களை நேசித்து உங்களுக்கு தன் பலனை தர அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறாரே. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நிச்சயமாகவே நீங்கள் பலன் அடைவீர்கள் என்று வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் பவுலுக்கு எத்தனையோ பலவீனங்கள் இருந்தன. சரீரத்திலே ஒரு முள் சாத்தானின் தூதனாய் குத்திக் கொண்டிருந்தது. அவரை சோர்ந்து போக பண்ணக்கூடிய நூற்றுக்கணக்கான வல்லமைகள் அவருக்கு விரோதமாய் போராடின.
ஆனால் அவர் சொன்னது என்ன? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொன்னார். எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த வசனத்தை திரும்ப திரும்ப சொல்லுங்கள். அப்படி நீங்கள் சொல்லும் போதே ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிற தேவனுடைய வசனம் நிச்சயமாகவே உங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை அது பலப்படுத்தும். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்டான். ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த அதிகாலை வேளைக்காக உமக்கு நன்றி. இந்த புதிய ஒரு நாளை காண செய்தீரே, அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. உன்னதமானவரே, இந்த காலை வேளையிலும் உம்முடைய முகத்தை தேடுகிறோம், உம்முடைய சமூகத்தை நாங்கள் நாடி வருகிறோம் ராஜா. ஒவ்வொரு நாளும் உம்மை தேடும்படி நீர் எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறீர். அதிகாலையில் கர்த்தரை தேடுகிறவன் நிச்சயமாகவே அவன் கண்டடைவான் என்று நீர் சொல்லி இருக்கிறேன். உம்மை தேடுகிற பொழுது நீர் அவர்களுக்கு வெளிப்படுகிற தேவனாக இருக்கிறீர். வேதம் சொல்லுகிறது, அவர் சமீபமாக இருக்கையில் அவரை அழைத்துக் கொள்ளுங்கள், அவரை கூப்பிடுங்கள், அவர் உங்களுக்காக இறங்குவார் என்று சொல்லி. பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, கர்த்தர் சொன்னார், என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டே ஆணையிடுகிறேன் என்று சொன்னவர். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ராஜா. தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் எங்களை ஏந்தி தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் என்னை தாங்கின தேவன் நீரப்பா. எஸ்டடி நீர் வாக்கு பண்ணி இருக்கிறீரே, உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படியே செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படியே செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், உன்னை தப்புவிப்பேன். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா. ஒரு சிநேகிதனை போல எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துகிற நல்ல பரிசுத்த ஆவியானவர், எங்களுக்குள் ஐக்கியமாயிருக்கிறவர், எங்களை ஆளுகை செய்ய விரும்புகிறவர், உம்முடைய பலத்தால் எடை கட்டுகிறவர், சத்துருக்குள் வருகிற பொழுது ஜெயக்கொடி ஏற்றுகிறவர், பிசாசின் தலையை நசுக்குகிறவர், அவன் கிரியைகளை அழித்து போடுகிறவர், பட்சிக்கிற அக்கினியாய் இறங்குகிறவர். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா பிதாவே, உம்முடைய சமூகத்துக்கு முன்பதாக உம்முடைய பிரசன்னத்துல நாங்கள் நிற்கிறோம் அப்பா. இந்த காலை வேளையிலும் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு மேலும் தேவ பிரசன்னம் இறங்கட்டும் அப்பா. மகத்துவம் உள்ள தெய்வமே, பலனற்று நிற்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு புதிய பலத்தை என் ஆண்டவர் நீர் தரணும். ஐயோ, இதை செய்ய எனக்கு பலன் இல்லை, என் மகளை திருமணம் செய்து கொடுக்க எனக்கு திராணி இல்லை, என் வீட்டை கட்ட எனக்கு திராணி இல்லை, எனக்கு பலன் இல்லை, இந்த காரியத்தை செய்ய என்னால முடியாது, எனக்கு பலன் இல்லை என்று சொல்லி நீங்கள் நிற்கிறீர்களா? உங்களை குறித்தே நீங்கள் தாழ்வாய் பார்க்கிறீர்கள் என்றுதான் கர்த்தர் சொல்லுகிறார். ஆவியானவரே, இந்த காலை வேளையிலும் அப்பா உடைய பிள்ளைகளின் பார்வையை மாற்றுவீராக, ஒரு புதிய பலத்தை அவர்களுக்கு நீர் கொடுப்பீராக. உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாக விளங்கும் என்று சொல்லி விசுவாசத்தோடு உம்மை நோக்கி பார்த்து உம்மை கூப்பிடுகிற பொழுது நீர் பலன் அளிக்கிறீர். ஒரு புதிய பலத்தை நீர் கொடுப்பீரப்பா. முடியாததை முடிய பண்ணுவார் என் ஆண்டவர். இந்த இயேசுவை இந்த அதிகாலை வேளையிலே என்னோடு இணைந்து நீங்கள் கூப்பிடுகிற பொழுது அவர் உங்களை மேன்மைப்படுத்துவார், உங்களை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை என்று சொன்னவர், நானே தேவன் என்பதற்கு இன்று இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களே சாட்சிகளாக இருக்கிறீர்கள். கர்த்தர் சொன்னார், நான் நாள் உண்டாவதற்கு முன்னும் நானே இருக்கிறேன், என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை, நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆற்றுகளையும் ஊற்றுகிறவன், உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன்.
ஹல்லேலூயா. நன்றி அப்பா. சத்துருவின் கிரியைகள் முறியடிக்கப்பட்டு போகட்டும். இந்த அதிகாலை வேளையிலே எப்படிப்பட்ட பிசாசின் தொல்லையில இருப்பார்கள் என்று சொன்னார். ஹல்லேலூயா. வேதனைப்படுத்துகிற, பலவீனப்படுத்துகிற எந்த கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படட்டும். இந்த காலை வேளையிலே கட்டப்படட்டும். பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன். நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வர பண்ணி உன்னை மேற்கிலிருந்து கூட்டி சேர்ப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். காரணம், நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் நீ கனம் பெற்றாய். நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். ஹல்லேலூயா. நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போதும் அவைகள் உன்மேல் புரளுவது இல்லை. நீ அக்கினியில் நடந்தாலும் நீ வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. யாக்கோவே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நன்றி அப்பா. உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். சர்வ வல்லமை உள்ள என் இயேசு கிறிஸ்துவுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். எங்களை அழைத்தவர் நீர் மகா பெரியவர். ஹல்லேலூயா. எங்களை தெரிந்து கொண்டவர் இயேசுவே. எங்கள் மேல் அன்பு வைத்தவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்துகிறவர், அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலானவைகளை செவ்வையும் ஆக்குகிறவர். ஹல்லேலூயா. சப்பா, உமக்கு நன்றி. உங்க கிருபைக்காக நன்றி, உங்களுடைய அன்புக்காக நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்பொழுதும் ஒரு தெய்வீக மகிமை பிள்ளைகளை தொடுவதற்காக நன்றி சுவாமி. இந்த காலை வேளையிலும் கூட நான் பலனற்றவன், எனக்கு திராணி இல்லை, என்னால் இதை செய்துவிட முடியாது என்று கலங்கி போய் நிற்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் உள்ளம் கலங்காதிருக்கட்டும், உங்கள் உள்ளம் கலங்காதிருக்கட்டும், நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை தாண்ட பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஆகவேதான் பக்தன் சொன்னான், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன், உம்மாலேயே நான் தாண்டுவேன் அப்பா. புதிய பலத்தை கொடுக்கிறவர், பயத்தை நீக்கி போடுகிறவர், இந்த நேரத்திலும் இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளின் இருதயத்தில் பயத்தை கொடுக்கிற எந்த பிசாசுகளும் வெளியேறட்டும். பயம் என்கிற பிசாசுகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினால். வார்த்தையை பேசுகிற இந்த நேரத்துல தான் மகிமை இறங்கட்டும். பயமுறுத்துகிற எந்த ஆவிகளும் வெளியேறட்டும். பிள்ளைகளின் சரீரத்தை விட்டு அலைக்கழிக்கிற சர்ப்பத்தின் கிரியைகள், பிசாசின் தந்திரங்கள், சபிக்கப்பட்ட ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். பொறாமையின் ஆவிகள், பெருமையின் ஆவிகள், தற்பெருமையின் ஆவிகள், இச்சையின் ஆவிகள் எல்லாம் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை கேட்கிற பொழுது நீங்கி போகட்டும். என்னோடு இணைந்து இந்த ஜெபத்தில் நித்தமும் இணைந்து ஜெபித்து வருகிற ஒவ்வொருவர் மேலும் என் தேவனுடைய வல்லமை இறங்கும். தேவ மகிமை அவர்களை சூழ்ந்து கொள்ளும். ஹல்லேலூயா. கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாங்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நோக்கியே நீ அமர்ந்து அவருக்கு காத்திரு, நிச்சயமாகவே ஹல்லேலூயா அவர் உன்னை மேன்மைப்படுத்துவார். சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாய் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் துன்மார்க்கன் நீதிமானுக்கு விரோதமாய் தீங்கு நினைத்து அவன் பேரில் அவன் பற்கடிக்கிறான். ஆண்டவர் அவனை பார்த்து நகைக்கிறார். அவனுடைய நாள் வருகிறது என்று அவர் காண்கிறாரா? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ சொன்னமே, இந்த ஜெபத்தில் இணைந்து இருக்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் முன்னேறி செல்லுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்கள் சத்துருக்களை உங்கள் முன்னின்று நீக்குவார். எங்கள் பரமபிதாவே உமக்கு நன்றி, பரிசுத்த தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை அவர் ரட்சிக்கிறாராம். உடைந்த உள்ளங்களை தேற்றுவீராக சுவாமி. சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளுக்கு பலத்தை கொடுக்கணும். ஐயோ, எனக்கு வழி இல்லை, நாளை தினத்துல நான் என்ன செய்வது, என் குடும்பம் பிரிந்து கிடக்கிறது,
என் கணவர் என்னை விட்டு பிரிந்து போனார், என் மனைவி என்னை விட்டு பிரிந்து போனார், என் பிள்ளைகள் எங்களை விட்டு பிரிந்து போனார்கள். நாங்கள் என்ன செய்யட்டும்? நாங்கள் பலனற்று நிற்கிறோம், நாங்கள் பயத்தோடு இருக்கிறோம். எங்களுக்கென்று யார் உண்டு என்று அங்கலாய்த்து இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். உங்களுக்காகத்தான் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதீர்கள், நான் இருக்கிறேன். இருக்கிறவராகவே இருக்கிறவர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது, ஒரு நன்மையும் குறையப்படாது. ஆக இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், உங்கள் வாழ்க்கையிலே ஒரு நன்மையும் குறைவுபடாது என் ஆண்டவர் உங்களை அவர் நடத்துவாரா? ஹல்லேலூயா. சொல்லி பாருங்க, ஆண்டவரே என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும் அப்பா, என்னை தப்புவியும். அவரிடத்திலே கண்ணீர் வடிக்கிற பொழுது, அவரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது என் ஆண்டவர் உங்களை விடுதலையாக்குகிறவர். கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். துன்மார்க்கன் வெட்கப்பட்டு பாதாளத்தில் மௌனமாயிரங்கட்டும். தேவ மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடரும் அப்பா. அப்பா உம்முடைய பிள்ளைகளின் பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் இருக்கும் என்று சொன்னார். அமாராஜா, இதில் இணைந்து இந்த சத்தத்தை கேட்கிறேன். ஒவ்வொருடைய பாவங்களையும் சாபங்களையும் அவர்கள் மீறுதல்களையும் ஆண்டவர் நீர் நீக்கி போடுவீராக. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவானான். இயேசுவின் ரத்தம் இந்த நாளிலே சகல ஜனங்களுக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. அந்த சிலுவையை நோக்கி பார்க்கிறேன். ஒவ்வொருடைய பாவங்களும் சாபங்களும் நீக்கப்பட்டு போகும். சிலுவையின் வெற்றியின் சத்தம் இந்த காலை வேளையில் ஒவ்வொருடைய வீடுகளிலும் தொனிக்கட்டும். பிசாசுகள் விலகி போகட்டும், இருள் நீங்கி போகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெய கிறிஸ்து கம்பீரமானவர், அவர் சர்வ வல்லவர், அவர் எங்கள் யூத ராஜ சிங்கம், அவர் எங்களுக்காகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர், எங்கள் மீட்பர், எங்கள் இரட்சகராம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தை நாங்கள் உயர்த்துவோம், அவர் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவோம். அவர் எங்கள் அக்கிரமங்களையும் எங்கள் மீறுதல்களையும் மன்னிக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் அப்பா. எங்கள் கண்மலை, எங்கள் கோட்டை அப்பா. பிதாவே உமக்கு நன்றி. எங்களை நித்தமும் வழி நடத்துகிறார். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் அவர் என்னை சேர்த்துக் கொள்ளுவார். என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்காதவர். விசேஷித்த தெய்வம், அற்புதமானவர், ஆச்சரியமானவர், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர். அவர் கரம் பிடிப்பார் என்று சொன்னார். இயேசுவே, நித்தமும் எங்களை கண்மணி போல பாதுகாக்கிறவர். உம்மை போல் ஒரு தேவன் கிடையாது, உம்மை போல் ஒரு கர்த்தர் கிடையாது, உம்மை போல் ஒரு நம்பிக்கையுள்ள தெய்வம் இல்லை. நீரே சர்வ வல்லவர், நீரே எங்கள் நம்பிக்கை நாயகன், எங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் நீங்கள் சொல்லுங்கள், என் இருதயம் இனி பயப்படாது. என் மேல் யுத்தம் எழும்பினாலும் நான் இந்த இயேசு மேல் நான் நம்பிக்கையாயிருப்பேன். அவரையே நம்பி நிற்பேன். அவர் தீங்கு நாளில் என்னை தம்முடைய கூடார மறைவிலே அவர் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கண்மலையின் மேல் அவர் உயர்த்துவார் என்பதை நான் சுவாசிக்கிறேன். என் தலையை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக என்னை அவர் உயர்த்துவார். சொல்லுங்க பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலும் என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற உங்கள் தலைகளை என் தேவன் உயர்த்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார். ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள். நிச்சயமாகவே நீங்கள் ஆராதிக்கிற இந்த இயேசு உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுவார், உங்கள் கண்ணீரை மாற்றுவார், உங்கள் புலம்பலை மாற்றுவார், உங்கள் பயத்தை உங்களிடத்திலிருந்து நீக்கி போடுவார்.
உங்கள் எதிர்காலத்தை என் ஆண்டவர் அற்புதமாய் நடத்துவார். வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் குடும்பங்களிலே காணக்கூடிய வியாதிகளும் பலவீனத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுதே பலவீனப்படுத்துகிற பிசாசுகள் வெளியேறட்டும், வியாதியை கொடுக்கிற அசுத்தாவிகள் வெளியேறட்டும் அப்பா. இந்த நேரத்திலும் கூட ஹல்லேலூயா, இருதய பிரச்சனையில் இருக்கிறவர்களுக்கு அற்புத சுகம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிட்னில காணக்கூடிய அப்பா பலவீனங்களை ஆண்டவர் இப்பொழுது சுகப்படுத்துவீராக. லிவர் சீராக ஃபங்க்ஷன் ஆகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. டயாலிசிஸ்ல இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒரு விடுதலை அங்கே உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சுகமளிக்கிற வல்லமை இந்த காலை வேளையில வெளிப்படுவதாக. இயேசுவின் தழும்புகளால் சுகம் உண்டாகட்டும். நரம்புகளிலே, நரம்பு மண்டலங்களில் காணக்கூடிய வியாதிகள் பலவீனங்கள் நீங்கி போகட்டும். எலும்புகளிலும் எலும்பு மஞ்சங்களில உங்க ஜீவன் இறங்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. சரீரத்துல காணக்கூடிய எப்படிப்பட்ட வலிகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நீங்கி போகட்டும் அப்பா. பிதாவே, மரணத்துக்கு ஏதுவான வியாதியில இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். சுகமளிக்கும் வல்லமை வெளிப்படட்டும் அப்பா. மெய்யாகவே எங்கள் பாடுகளையும் எங்கள் துக்கங்களையும் எங்கள் நோய்களையும் சிலுவையிலே நீர் சுமந்து தீர்த்து விட்டீர். இதை விசுவாசிக்கிறவர்களுக்கு அற்புத சுகம் உம்முடைய தழும்புகளால் உண்டாகிறது. என் இயேசுவின் தழும்புகளால் சுகம், என் இயேசுவின் தழும்புகளால் சுகம். யாக்கோபே, இஸ்ரவேலே, நீ இவைகளை நினை. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார் மேகத்தை போலவும் அகற்றிவிட்டேன். என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன். கர்த்தர் உங்களை அழைக்கிறார். என் இயேசு உங்களை அழைக்கிறார். நிச்சயமாகவே உங்கள் மேல் அவர் கிருபையா இருக்க கடவர், அவர் சமாதானமா இருக்க கடவர். தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுவாராக. அளவில்லாத கிருபையும் சமாதானம் இந்த காலை வேளையிலே என்னோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் இறங்கட்டும் அப்பா. சத்துருவின் கிரியைகள் முறியடிக்கப்பட்டு போகணும். பில்லி சுனி ஆவிகள், ஏவல் பிசாசுகள், சத்துருவின் தந்திரங்கள், மந்திரங்கள், மாந்திரிகங்கள், ஏவல் பிசாசுகள், இருளின் அந்தகார கிரியைகள், வான மண்டலங்களில் செயல்படுகிற பொல்லாத பிசாசின் சேனைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது இந்த நிமிஷமே வெளியேறும். வீட்டுக்குள் சமாதானம் வரட்டும். தேவ மகிமை இறங்கட்டும். தெய்வீக பிரசன்னம் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். தேவ ஆவியானவர் பிள்ளைகள் மேல் அசைவாடுவாராக. அப்பா, நீ உள்ளேயும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வெளியேயும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவாய், நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவாய். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். பயத்தை நீக்கி போடு. ஒரு புதிய பலத்தோடு எழுந்து நில். விசுவாசம் கொள். கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். சிலுவை நோக்கி பார். உன் சூழ்நிலைகளை முழுவதும் இயேசு மாற்றுவார். கேட்கிற ஒவ்வொருவரையும் அளவில்லாத என் தேவனுடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிறைவான ஆசீர்வாதத்தினாலும் அப்பா பாதுகாக்கும் கேடகத்தினால் என் ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளை வழி நடத்தி பாதுகாத்து மேன்மைப்படுத்துவீராக என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு மிகுந்த பலனுள்ளதாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். அது மாத்திரமல்ல, இன்றைக்கி அநேகர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து போயிடுறீங்க. பிரியமானவர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்து நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். பிரியமானவர்களே, ஆக அது நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஏனென்றால் அநேகர் என்னிடத்தில் நாங்கள் வீடியோங்கும்போது ரெகுலராக வர்றதில்லைன்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, யூடியூப் சொல்லுது உங்களுடைய சேனலை அவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொல்லுது. ஆக பிரியமானவர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. இயேசுவே உங்க இரத்தத்தில் மகிமை உள்ளது.